நீ நகையை கொடுத்தது நல்லதுதான் சந்திரா. ஆனா அத வச்சும் ஊர்க்காரங்க உடனே நம்பல. இந்த கார்த்தி பையன் நடுவுல வந்து ஏதேதோ பேசி ஊர்க்காரங்களை நம்ப விடாம திசை திருப்பிட்டான். கார்த்தி எப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியாதா? அதான் அப்படி ஒருத்திய கொண்டு வந்து அவனுக்கு எதிரா நிறுத்தின. ரொம்ப சரியா பண்ண. அவனுக்கு ஏத்த ஆளதான் சந்திரா புடிச்சிருக்க. ஆனா இந்த ராஜராஜனோட மச்சம் மேட்ரு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் சந்திரா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப சிம்பிள்ங்க. வெறும் நகை மட்டும் போதாது, கார்த்தி அதை வச்சு கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சின்ன வயசுல மாமாவோட போட்டோல பார்த்த அந்த மச்சத்தை வச்சு பிளான் பண்ணேன். அத அந்த பொண்ணு கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அனுப்பி வச்சேன். அறிவே அறிவு சந்திரா. அந்த மச்சம் பேச்சு வந்ததும் ராஜராஜன் முகம் போன போக்க நீ பாக்கணுமே. அடா 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 அடா. அதுலயும் 4 பெரியவங்களை வச்சு அவனோட மச்சத்தை செக் பண்ண சொன்னாங்க பாரு. அதை விட அந்த ஆளுக்கு பெரிய அவமானம் அந்த ஊர்ல இருக்கவே முடியாது. அவமானப்படட்டுங்க. இன்னும் அந்த குடும்பம் நிறைய அவமானப்பட வேண்டியது இருக்கு. சந்திரா, நீ பண்ணது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த கார்த்தி காலையில 10 மணி வரைக்கும் டைம் கேட்டு இந்த ஊர்க்காரங்களை சம்மதிக்க வச்சிருக்கான். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு பார்வதி எதுவுமே உளராம நாம சொன்னபடியே கடைசி வரைக்கும் நின்னுட்டா போதும். அப்புறம் அந்த ராஜராஜன் குடும்ப கதை முடிஞ்சிடும். அதோட இந்த ஊர் கலச பூஜை மொத்தமும் என் கைக்கு வந்துடும். அவன் நிச்சயமா சொதப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் நாளைக்கு சாயங்காலமே துபாய்க்கு போறான். அதனாலதான் இப்படி ஒரு ஆளை பார்த்து கார்த்திக் எதிரா நிக்க வச்சேன். இந்த முறை கார்த்திக் என்னதான் நினைச்சாலும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவனால எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாது. சந்திரா, நாளைக்கு மட்டும் கார்த்தியால ராஜராஜ மேல போட்ட பழிய நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கவன், அப்புறம் அந்த கோயில் உரிமம் மொத்தமும் நமக்கு தான். நான் தான் அந்த கலச பூஜையில உட்காருவேன். அதுதானங்க என்னோட ஆசையுமே. இந்த ஊர் கும்பாபிஷேகம் வேற யார் கையாலே நடக்க கூடாது, உங்க கையால மட்டும்தான் நடக்கணும். அந்த கார்த்தி பைய தான் பரம்பரை கௌரவத்தை எல்லாம் மொத்தமா இழந்துட்டு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அதை என் கண்ணால பாக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற என்னோட காதல் பரிசு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். நானும் அதே தாங்க சொல்றேன்.